நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்துள்ளது பிரசித்தி பெற்ற எட்டுக்குடி முருகன் கோவில். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் பால் காவடி மற்றும் அழகு காவடிகள் எடுத்து வந்து முருகனிடம் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவது வழக்கம். இந்நிலையில் எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் சித்திரை பௌர்ணமி பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கோவிலில் காவடி அபிஷேகம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அழகு காவடி எடுத்து வந்த பக்தர்கள் சுப்பிரமணிய சுவாமிக்கு பாலால் அபிஷேகம் செய்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். எட்டுக்குடி முருகன் கோவிலில் 60 மணி நேரம் முருகனுக்கு இடைவிடாது பாலாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஆட்டம் பாட்டத்துடன் அழகு காவடிகள், வர்ண காவடிகளுடன் வந்த பக்தர்கள் கந்தனுக்கு வேல்வேல், முருகனுக்கு வேல்வேல் என பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு ஆலயத்தை சுற்றி வலம் வந்தனர். எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி கோவில் சித்திரை பௌர்ணமி பெருவிழாவை முன்னிட்டு தஞ்சை, திருச்சி, திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனை வணங்கி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.